ஹாய் கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இன்றைக்கி வந்து நடக்க போகுது. என்ன அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் விஜயா வந்து மாறப்போகிற நாள் இந்த நாள். அதாவது இவ்வளோ நாள் வந்து சினிமாவில் கலக்கிட்டு இருந்தவர் இப்போ அரசியலுக்கும் வந்து கலக்க போகிறாரு. நிறைய பேரோட மக்களோட ஆதரவோடு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்னதான் ஒரு 108 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் இவரால் தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் வந்து இருந்தார். கிட்டத்தட்ட 108 சீட்டு வச்சுருந்தார். ஆனால் வந்து இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு 112 சீட்டுக்கிட்ட தேவைப்பட்டதுனால வந்து சீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து இவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி வந்து டிஎம்கேல இருந்தவங்க ஆதரவு தெரிவித்தாங்க. அப்படி ஆதரவு தெரிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியை எட்ட நிலைக்கு வந்துட்டார். அப்படியுமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த கட்சியும் இவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காத காரணத்தினால ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அப்போ வந்து இவர் யார் எதிர்கட்சியாக பார்த்தாரோ, யார் வந்து தன்னோட பொலிட்டிக்கல் எனிமியாக வந்து இவர் பார்த்தாரோ அவங்களுடைய ஹெல்ப்பால் தான் இப்போ ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ரியாலிட்டி. டிஎம்கேயோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் விசிகா கட்சி, ஐயூஎம்எல் கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்கிட்ட இருக்கிற சீட்ஸ் எல்லாம் மொத்தமாக போட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 சீட்டுகளோட இப்போ வந்து அவர் ஆட்சி அமைக்க போகிறாரு. இப்போ வந்து அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து அமைச்சரவையில் வந்து பங்கேற்க மாட்டாங்க. பங்கேற்காமல் அவங்க வந்து இன்னும் பார்த்திங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக திமுகவோட கூட்டணி உடைச்சிட்டு மொத்தமாக வந்து டிவிக்கில் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் வந்து எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் நான் வந்து டிவிகே கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் சொல்லலை. இனிமேல் எந்த ஒரு போராட்டங்களாக இருந்தாலும், எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னெடுப்பது, மாநில உரிமைகள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், இவையெல்லாம் ஏற்கனவே நாங்களும் அவர்களும் சேர்ந்துதான் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த வகையில் இனி வருங்காலத்திலும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்ந்து போராடுவது என்கிற அந்த போராட்டம் உறவு என்பது தொடரும். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். வந்து இவ்வளோ நாள் வந்து திமுக கூட எப்படி செயல்பட்டோமோ அதே மாதிரி தான் இனிமேலும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக இப்போ நம்ம விட்டோம் அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் மூலமாக நமக்கு பிஜேபி கவர்மெண்ட் நம்ம உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். உங்கள் எம்எல்ஏக்களையும் உங்கள் எம்எல்ஏக்களை கூட கணக்கு சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி காமிச்சு ஆட்சி அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் சிஎம்மாகவே இருந்தாலும் இவர் ஏதாவது வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோடையும் ஆலோசனை மேற்கொண்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இல்லை அப்படின்னா உடனே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஆட்சியை கவிழ கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு மெஜாரிட்டி இல்லை, இவருக்கு தனி பெரும்பான்மை இல்லை, இவங்களோட சப்போர்ட் மூலமாக தான் ஆட்சி அமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க டோட்டலாக வந்து டிஎம்கேயோட அலையன்ஸை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கூட வரல. அப்படி வந்திருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா ஆட்சிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அவங்களோட கூட அலையன்ஸில் தான் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் எல்லா டிசிஷன்ஸும் இவங்கள்ட்டையும் கலந்து உரையாடி அதுக்கப்புறமா தான் வந்து எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஆட்சியை கவிழ்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ என்னதான் டிவிக்கு ஆட்சியில் இருந்தாலும் இதை வந்து இன்டைரக்டாக ரூல் பண்ணுறது யார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்துக்கு டிஎம்கேவை தான் இருக்க போகுது. அப்படி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை இப்போலாம் வர வாய்ப்புகள் இல்லை. பார்த்திங்கன்னா யாரும் ஆட்சியை கவிழ விட மாட்டாங்க. மேக்ஸிமம் அதை ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே செக்யூலராக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா டிஎம்கே அவங்களோட கூட்டணி கட்சிகள் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஆதரவு தெரிவிக்கிறாங்க இல்லையா, இவங்களோட ஆதரவுனால தான் இப்போ வந்து ஆட்சி அமைக்க போகிறாரு. இவங்களோட கூட்டணி கட்சிகள்கிட்ட போயிட்டு இல்லை இவங்க கூட நீங்கள் ஆதரவு தெரிவிக்காதீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ல போயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கட்சிக்கு வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து அதுக்கப்புறமா ரீஎலெக்ஷன் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் இப்போயே வந்து செஞ்சுருக்கலாம். இப்போயே வந்து டிஎம்
டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து அவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அவர் இன்றைக்கி ஆட்சி அமைக்கவும் போகிறாரு. கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் வந்து சிஎம் ஆயிடுவார் டெஃபினட்டாக. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த அரசியல் ரொம்ப புதுமையாக இருக்குது. இப்போ எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேறு யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில. பிரசிடென்ட் ரூல் வரட்டும், மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரட்டும், நம்ம அதில் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே வந்து அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணும்போது கூட அவங்க அதெல்லாம் முடியாது, நான் அவங்க கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட கூட்டணி கட்சிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேரலை. அவங்களோட கூட்டணி கட்சிகள் எதுவுமே வந்து இவங்க கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிஎம்கே வந்து அந்த விஷயத்தை செய்யலை. உங்களுக்கு இருக்கிறனா இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல அரசியலாக வந்து நான் பார்க்குறேன். என்னதான் வந்து நீங்கள் அவரோட குளத்தூர் தொகுதியிலே தோக்கடிச்சு நாங்கள் அவரை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலுமே அவர் அதெல்லாம் மனசில் எதுவும் வச்சுக்காம இப்போ வந்து கரண்ட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிவெடுத்தார் பார்த்தீங்களா. பழைய வெஞ்சன்ஸு, அவங்க என்னை வந்து இப்படி தப்பாக பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் இந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி முடிவை நம்ம எடுத்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிவெடுத்தார் பார்த்தீங்களா. அதுதான் வந்து ஒரு நல்ல தலைவனுக்கான அடையாளமாக நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிலாம் எதுவுமே நான் பேசலை. நான் பொதுவாக தான் வந்து ஒரு நாள் எல்லாத்துலேயுமே வந்து பொதுவான கருத்துக்களை தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். எது நியாயமோ அதை பற்றி தான் பேசுவேன் நான். அது மாதிரி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கரெக்டுன்னு பட்டுச்சு, அதனால் நான் பேசுகிறேன். இந்த இடத்துல வேறு எந்த அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதனால் வந்து ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பும் என்று நினைக்கும் பொழுது ஒரு அச்சம் உங்களை உழுக்கும். அந்த அச்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று பொருள்.